நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டைக்கின் பிராண்டோட 110 கெப்பாசிட்டி கொண்ட இன்வெர்டர் மாடல் ஏர் கண்டிஷன் சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கூலிங் சரியா வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இன்டோர் கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த ஏர் இன்லெட் ஆகக்கூடிய அந்த ஃபில்டர் வந்து ஃபுல்லாவே பிளாக் ஆயிருச்சு டஸ்டால. உள்ள எவாப்டர் காயிலும் டஸ்டா இருந்துச்சு. அதனால ஃபுல்லாவே சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்டோரோட அந்த கவரை கழட்டிட்டு நம்ம வாட்டர் ப்ரெஷர் மோட்டர் வச்சு சர்வீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணி ப்ரெஷர் மோட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது இன்வெர்டர் மாடல்ங்கிறதுனால நம்ம வந்து பிசிபியில் தண்ணி படாம அடிக்கணும். ஏன்னா பிசிபியில் தண்ணி போச்சா பெரிய பிரச்சனை, அதனால கொஞ்சம் கவனமா அடிக்கிறதுக்காண்டி நல்லா கவர் பண்ணிக்கிட்டேன். இது கவர் பண்ணி அடிக்கக்கூடிய அந்த கவரும் அவ்வளோ இருந்துச்சு. அதாவது தண்ணி எதுவுமே வெளியே விழுவாம நம்ம பக்கெட்ல ஈஸியா கவர் பண்ணி அடிக்கிற கவர் இருந்துச்சு. நம்ம அதை வச்சு அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீட்டுக்கு அடிச்சிருந்தோம். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பிசிபி போடுற தண்ணி போயிடுச்சு. அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன்லேயே அடிச்சாச்சு. அந்த கவர் அந்த ஃபில்டர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதையும் வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் பிசிபியில் இருக்கக்கூடிய டஸ்டையுமே ஏர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு வந்து நேற்று பிறந்த நாள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த பையனுக்கு ஹாப்பி பர்த்டே. அந்த கவர் எல்லாம் காய வச்சுட்டு அந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த பக்கத்துல தோட்டம் இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா பிளம்ஸ் எல்லாம் முளைச்சு கிடந்துச்சு. அதை கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நமக்கு வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் ட்ரை ஆகும். அந்த கவர் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் ஃபினிஷ் பண்ணி வச்சு. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனுமே ரொம்ப டஸ்டாக இருந்துச்சு. 2 இது அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தேன். ஃபேனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஸ்லோவாக ஓடுதுன்னா கெப்பாசிட்டர் மட்டும் மாத்திரம் பத்தாது. அந்த மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமாட்டி நீங்கள் கெப்பாசிட்டி மாற்றி போட்டீங்கன்னா ஃபேன் நல்லா காற்று வரும், நல்லா கூலிங் காற்று வரும். எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேன் ஸ்லோ ஓடுதுன்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி மட்டும் மாற்றாதீங்க. ஃபேனோட டஸ்ட்டை முதல்ல க்ளீன் பண்ணுங்க. அதே உங்களுக்கு நல்லா